அவர் பலவிதமாக அதிகாரங்களையும் மாற்றி மாற்றி அவருடைய வஉசி உரையில அவர் மணக்குடவரை பின்பற்றுகிறவர். பலவிதமாக அவர் எழுதியிருப்பார். யாரும் இது ஏதோ வைரமுத்து மட்டும் புதுமைகளை செய்யவில்லை. இது தமிழ் மரபிலே உள்ளதுதான். வஉசி போன்றவர் செய்ததுதான். இந்த கடவுள் வாழ்த்து என்பதுக்கு மட்டும் யார் யார் என்னென்ன பெயர் வைத்திருக்கிறார்கள் தெரியுமா? திருவிக்கா ஆதி பகவன் உலக முதல் என்று அந்த அதிகாரத்திற்கு தலைப்பு. சுகாத்தியார் முதல் பொருள் வாழ்த்து என்று அந்த அதிகாரத்திற்கு தலைப்பு. இலக்குவனார் அவர்கள் இறை நலம் என்று தலைப்பிட்டிருக்கின்றார் அந்த அதிகாரத்திற்கு. அப்பாத்துரையார் இறை வாழ்த்து என்று சொல்லி இருக்கின்றார். பாவாணர் அவர்கள் முதற் பகவன் வழுத்து என்று சொல்லியிருக்கின்றார். புலவர் குழந்தை அவர்கள் இறை நலம் என்றும், வாசுப மாணிக்கனார் அவர்கள் ஆதி பகவன் வாழ்த்து என்றும், இப்படி அவரவர்களுக்கு பிடித்த தலைப்பை கொடுத்திருக்கிறார்கள் அதிகாரத்திற்கு என்று சொன்னால், அந்த அதிகார தலைப்பு என்பது திருவள்ளுவரால் அளிக்கப்பட்டது அல்ல. உரையாசிரியர்கள் அந்த அதிகாரத்தில் கூறப்பட்ட கருத்துக்களுக்கு ஒட்டி அந்த அதிகாரத்திலே வந்த குரட்பாக்களிலே காணப்படுகின்ற சொற்களை எடுத்து அதை அதிகாரத்தின் தலைப்பாக கொடுத்தார்கள், அவ்வளவுதான். அந்த வகையிலே வைரமுத்து எப்படி கடவுள் வாழ்த்து என்பதை அறிவு வாழ்த்து என்று மாற்ற முடியும் என்ற கேள்வி கேட்பதற்காக சொல்லுகின்றேன். தமிழ் பரப்புலகிலே, தமிழ் மரபொழுகிலே கடவுள் வாழ்த்து என்பதற்கு இத்தனை பெயர்களை இத்தனை முன்னோர்கள் சொன்ன பொழுது இந்த கேள்வி கேட்கின்றனெல்லாம் எங்கே போயிருந்தார்?